அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் கேள்வி பதில்னு ஒரு நிகழ்ச்சி வச்சுருப்பாங்க. எதை பற்றி ஒரு நாள் கேள்வி கேட்கலாம். அந்த கேள்வி கேட்டோம்னு சொன்னால் உடனே சொல்ல மாட்டாங்க பதில். எம்பி நீங்கள் கேட்க முடியாது. எம்பிக்களாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, சில கேள்விகளுக்கு எழுத்து மூலமான கேள்வி கேட்டோம்னு சொன்னால் அந்த கேள்வி அந்த மந்திரி வாங்கி அவர் கீழே உள்ள அதிகாரிகள்கிட்ட அனுப்பி அதனுடைய ரிட்டனான ஆதாரப்பூர்வமான பதிலை வாங்கி அதை நாடாளுமன்றத்தில் வாசிப்பார். இந்த கேள்வி கேட்டவருக்கு அந்த பதிலை கொடுப்பார். அந்த மாதிரி கேட்கப்பட்ட கேள்விகளில் ஓபிசின்னு பிரிவு இருக்காங்கள்ல, அதன் பிற்பட்ட சமுதாயம், அவங்களுடைய கல்விக்காக வேண்டி ஒரு பெரிய நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தில் காங்கிரஸ் காலத்தில் இருந்து ஒவ்வொரு மக்களும் கல்வி கற்கணும், கண்டிப்பாக படிப்பை ஊக்குவிக்கணும், அதுக்காக வேண்டி நம்ம பெரிய அந்த வரி பணத்தில் அதிகமாக அதுக்கு தான் செலவு செய்யணும் என்பதற்காக வேண்டி ஓபிசிக்காக வேண்டி, பட்டியலினத்து தலித்து மக்களுக்காக வேண்டி, சிறுபான்மை மக்களுக்காக வேண்டி ஒரு நிதி ஒதுக்கப்படும். அந்த ஒதுக்கப்பட்ட நிதிகள் எந்த அளவில் செலவழிக்கப்பட்டிருக்குது என்று கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு மத்திய அரசாங்கம் சொன்ன ஒரு பதிலை வச்சு இன்னைக்கு காங்கிரஸ் தலைவருக்கு அரசாங்கத்தை ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், முஸ்லீம்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் 94% கொடுக்கப்படவில்லை. முஸ்லீம்களுடைய கல்விக்குண்டு முஸ்லீம் மாணவர்கள் 10ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவர்களுக்கு இன்னென்ன உதவி செய்யணும்னு ஒரு கணக்கு பண்ணி ஒரு தொகையை ஒதுக்குறாங்க. 100 ரூபா ஒதுக்குனாங்கன்னு சொன்னால் 6 ரூபா தான் கொடுத்துருக்குறாங்க. 100 ரூபா பணத்தை ஒதுக்கியாச்சு, பணம் இல்லாமல் கொடுக்கல, பணத்தை ஒதுக்கியாச்சு. அந்த துறைக்கு 100 ரூபாய் ஒதுக்கியாச்சு. அந்த 100 ரூபாயில் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்டால் 6 ரூபா கொடுத்துருக்குறாங்க. 94 ரூபாய் கொடுக்கப்படவில்லை. 94% கொடுக்கப்படவில்லை. என்ன செய்வாங்கன்னா, சிறுபான்மை விண்ணப்பிச்சாங்கன்னு சொன்னால் 100 பேர் விண்ணப்பிச்சாங்கன்னு சொன்னால் 94 பேருடைய விண்ணப்பத்தை கிழிச்சு போட்டுருது. ஃபார்மாலிட்டிக்கு ஒரு 6 பேருக்கு கொடுக்குறது. அப்போ சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்குறதுங்கிற பேரில் எங்கிட்ட வரி வாங்குறீங்க, அதற்காக நிதி ஒதுக்கப்படுது. பட்ஜெட்டில் அது விவாதிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு நிதி. அந்த நிதியை ஒதுக்கி வைத்து கொண்டு அதிகாரிகளுக்கு டைரக்ஷன் பண்ணுறது, கொடுத்துறாத, ஏதாவது காரணம் காட்டி அந்த மனுக்கள் நிராகரிச்சிரு என்று சொல்லி 10ஆம் கிளாஸ் வரைக்கும் உள்ள உதவிகள் இருக்குல்ல, 10ஆம் கிளாஸ் வரைக்கும் உள்ள மாணவர்களுக்குன்னு சில உதவிகள் ஒதுக்குறாங்க. அந்த உதவித்தொகைகளில் 94% கொடுக்கப்படவில்லை. அதே மாதிரி தலித்து மக்கள், பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்டதில் 57% கொடுக்கப்படவில்லை. பட்டியலினத்து மக்களுக்கு 100 ரூபா ஒதுக்குனாங்கன்னு சொன்னால் 43 தான் கொடுக்குறாங்க, 57 வச்சு கொடுக்காமல் இருந்துடுறாங்க. ஆனால் பட்டியலினத்து மக்கள் வாங்குவது தகுதியானவர்கள் இருக்கிறார்கள். இருந்தால் கூட தலித்து மக்களுடைய மனுவெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்து அதிகாரிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க, ஒரு பாதி அளவுக்கு கழிச்சு விட்ரு, எப்படியாவது என்னத்தையா ஆனாக்கு பதில் ஆவணா இருக்கு என்னத்தையா சொல்லி கழிப்பாங்கல்ல. இந்த மாதிரி அந்த மனுக்களை நிராகரிச்சுங்கிற ஒரு டைரக்ஷன் அடிப்படையில் 57% நிதி 100 கோடி ஒதுக்குனாங்கன்னு சொன்னால் அதில் 57 கோடி மிச்சப்படுத்திடுறது. அவங்களுக்குன்னு ஒதுக்கணும்னு பட்ஜெட்டில் எழுதியாச்சு, ஒதுக்கியாச்சு. ஒதுக்கணும் நிதியை கொடுக்காம எவ்வளோ 57% கொடுக்கல. இதர பிற்பட்ட வகுப்பினருக்கு கொடுக்குறதுல 77% கொடுக்கல. அப்படின்னா என்ன, முன்னேறிய சமுதாயம் மட்டும்தான் படிக்கணும், அந்த உயர்ந்த சாதி மட்டும்தான் படிக்கணும், மற்றவர்கள்லாம் படிப்பு இல்லாமல் இப்படி கீழே போகணும். ஏன்னா கல்வி உதவி வரலான்னு என்ன செய்வான், வேலைக்கு அனுப்பிடுவான் பிள்ளைய. அந்த உதவிகள் வரும்போது தான் ஏழை மக்கள் என்ன செய்வாங்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க. அப்படின்லாம் அவன் படிக்கணுங்கிறதுக்காக தான் மதிய உணவு அந்த திட்டம்லாம் கொண்டு வர்றாங்க. சாப்பாடுலாம் எது கொடுக்குறாங்க, இந்த சாப்பாட்டுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பிடுறாங்க. அதனால் சாப்பாடு ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் காமராஜர் காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இலவச சத்துணவு ஒன்று கொடுக்குறாங்கல்ல பள்ளிக்கூடத்தில். இதுக்காக வேண்டி கற்கணுங்கிறதுக்காக தான், எல்லா பிள்ளையும் படிக்கணுங்கிறதுக்கு. இவங்க எல்லா பிள்ளையும் படிக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அவங்க ஏன் திட்டம் போடுறாங்க, மேல் சாதி மக்கள் மட்டும்தான் படிக்கணும், கீழே உள்ளவர்களுக்கு இருந்தாலும் ஒதுக்கீடு கொடுத்து அவன் படிச்சிருவான். சிறுபான்மை படிக்கவே கூடாது. 100 பேரில் 4 பேர் தான் படிக்கணும், 100ல் 6 தான் படிக்கணும், 94 பேர் படிக்காமல் போகணும், உதவிகளை நிப்பாட்டு அப்படிங்கிறதுக்காக வேண்டி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது 10 வரைக்கும் உள்ளது. 11லேருந்து உதவித்தொகை இருக்குது. 11லேருந்து கல்லூரி வரைக்கும் மாணவர்கள் படிப்பதற்கு அரசாங்கத்தில் நிதி ஒதுக்கப்படுகிறது. அந்த நிதியில் சிறுபான்மை மக்களுக்குன்னு ஒதுக்கின நிதியில் 83% கொடுக்கப்படலை. இதெல்லாம் பாராளுமன்றத்தில் அரசாங்கம் சொன்ன பதில். இது எதிர்க்கட்சிகள் ஊகமாக சொன்ன விஷயம் இல்லை. எவ்வளோப்பா ஒதுக்கிறீங்கன்னு அவன்கிட்ட கேட்டால் நாங்கள் இவ்வளவு தான் ஒதுக்கி கொடுத்துருக்கோன்னு அவன் சொல்கிறான். அதாவது சிறுபான்மை மக்களுக்கு 17 தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம், 83 கொடுக்கல. அதாவது 100 கோடி ஒதுக்குனாங்கன்னு சொன்னால் 17 கோடி கொடுக்குறது.
83 கோடியை வந்து கொடுக்காமல் நிப்பாட்டி வச்சிடுறது. நிப்பாட்டி வச்ச நேரம் அடுத்த வருஷம் வேறு எல்லாம் செலவழிச்சிக்கிறது, வேறு ஏதாவது உதாரித்தனம் பண்ணுறது, அதுக்கு செலவழிச்சிக்கிடுவாங்க ஒதுக்கிட்டாங்கன்னா. அப்போ இது 10க்கு மேலே உள்ளதுலேயும் வந்து 83 கொடுக்கல. அதே மாதிரி பழங்குடி மக்களுக்கு 21% கொடுக்கப்படலை, பட்டியலின மக்களுக்கு 13% கொடுக்கப்படவில்லை, ஓபிசி பிரிவுக்கு 58% கொடுக்கப்பட. இதெல்லாம் வந்து ராஜ்யசபா பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் கேட்ட கேள்விக்கு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக பதில்களை பெற்று அதை வைத்து கொண்டு இன்றைக்கி காங்கிரஸ் கார்கே என்ன செய்கிறாரு, கேள்வி கேட்குறாரு. என்னடா நிர்வாகம் பண்ணுறீங்க, அதுக்கு நிதி இருக்கிறது, அதுக்கு ஒதுக்கி வைத்திருக்கிறோம், புதுசாக பட்ஜெட் போட தேவையில்லை, கையில் காசு இல்லைன்னு நீங்கள் சொல்ல இயலாது. ஒதுக்கின காசு, அதுக்குன்னு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பணத்திலிருந்து இந்த மக்கள்லாம் படிக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு சதி வேலை பண்ணியிருக்கேன்னு கேட்குறதை என்ன செய்கிறார், ஒரு கேள்வியாக எழுப்பியிருக்கிறார். அப்போ நம்ம கல்வி கற்றக்கூடாது, நமக்கு மட்டும் இல்லை, முஸ்லீம்களுக்கு மாத்திரம் இல்லாமல் ஒடுக்கப்பட்டவங்க, பட்டியலினத்து மக்கள், பழங்குடி மக்கள், இவங்களெல்லாம் படிக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அவங்கள மேலே கொண்டு வருவதற்காக வேண்டி முந்தைய ஆட்சிகளில் என்னென்ன மாதிரி திட்டங்கள் போடப்பட்டுச்சோ அதையெல்லாம் பயனற்றதாகக்கூடிய வகையில் செஞ்சுருக்கிறாங்க என்பதை ஒரு தகவலுக்காக வேண்டி, நம்மளையெல்லாம் படிக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அவ்வளவு திட்டம் போட்டு வேலை செய்கிறார்கள் என்பதை ஒரு தகவலாக கூறிக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.